ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலெக்ட் சேனல்ல வெயிட் லாஸ் ரெசிபி உப்புமா செய்யறேன் பார்க்கலாம் வாங்க. வெயிட் லாஸ் ரெசிபி உப்புமா தான் செய்ய போறோம். அதுக்கு ஜார்ல 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி, இஞ்சி, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். இப்ப உப்புமாவை தாளிச்சுக்கலாம். கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் நல்லா காஞ்சதும் நல்லா காஞ்சு வரட்டும். இப்ப என்ன நல்லா காஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா செவந்ததும் அடுத்ததா உருளைக்கிழங்கு ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருப்பு கொண்ட கடலை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெயிட் லாஸ் ரெசிபிக்கு இதெல்லாம் ரொம்பவே உதவியா இருக்கும். உப்புமாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருக்க கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு வேக விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம் மூடி போட்டு. இப்ப நல்லா வெந்துருச்சு. கொண்டக்கடலை உருளைக்கிழங்குலாம் நல்லா வதங்கி வெந்துருச்சு. மாவு ஜவரிசி எடுத்து ஊற வச்சு வடிச்சிட்டு எடுத்திருக்கேன், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிடும்போது நல்லா வெயிட் லாஸ் ஆகும். கடைகளில் காசு கொடுத்து வாங்கணும்னா கூட கிடைக்காது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. வெயிட் லாஸ் உப்புமா ரெடி ஆயிடுச்சு ஜம்முன்னு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச உப்புமாவை பவுலுக்கு மாற்றிக்கலாம்.